எனக்கு இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தானங்க செய்ய போகிறேன். கொஞ்சமாக வடச்சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டுங்க, கத்திரிக்காய் சுத்தம் பண்ணிவிட்டுங்க, நாலாக கீறி வச்சுக்கணுங்க. வச்சுட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கி எடுத்துட்டுங்க, அதே எண்ணெயிலைங்க பூண்டு ஒரு 5 போட்டு, ஒரு துண்டு இஞ்சிங்க, சின்ன வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் தேங்காய்ங்க, இது எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டுட்டுங்க, ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. மறுபடியும் கொஞ்சம் வடச்சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிங்க, கடுகு, வெந்தயம், பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை தழை போட்டுங்க நல்லா வணக்கிட்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூளுங்க, மிளகுத்தூள் எல்லாத்தையும் போட்டு ஒரு வணக்கிட்டுங்க, அரைச்சிட்டு வந்த தக்காளி வெங்காய பேஸ்ட்டையும் உள்ளே போட்டுங்க ஒரு கலக்கிட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் கொஞ்சம் போட்டுங்க, வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்துங்க, கரைச்சி அந்த புளி தண்ணியை உள்ளே ஊற்றிக்கலாங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க, நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வணக்கி வச்சுக்கிற கத்திரிக்காய் போட்டுங்க, கொஞ்சமாக வெல்லம் போட்டுங்க, மூடி வச்சிட்டோம்னா எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிருங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.